படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவனை கிம்ம காட்டுறாங்க. நம்ம கிம்ம பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா நம்ம கிம் ஒரு கைண்ட் ஹார்ட்டடான பர்சன். எப்பவுமே நம்ம கிம் வேலையை முடிச்சுட்டு போகும்போது அவங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு பாட்டிமா ரோட்ல காய்கறி வித்துட்டு இருப்பாங்க. அந்த பாட்டிமாக்கு எப்பவுமே இவன் கடையில இருந்து 4-5 முட்டை எடுத்து கொண்டு போய் கொடுப்பான். ஆனா இவ்வளவு நல்லவனா இருக்கிற நம்ம கிம்முக்கு கடவுள் வாயும் காதையும் மட்டும் அவனுக்கு கொடுக்கவே இல்ல. டாமோட முட்டை வண்டியில தான் ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே நம்ம டாம பத்தி பார்த்தோம்னா நம்ம டாமுமே கிம் மாதிரி தான். ஆனா என்ன, இவருக்குமே கால் சரியா நடக்க வராது. இவங்க 2 பேர்த்தோட வேலையுமே ஊரூரா போய் முட்டையை விற்கிறது தான். ஆனா இது ஒண்ணு இவங்களோட மெயின் பிசினஸ் கிடையாது. இவங்களோட மெயின் பிசினஸ் என்னன்னா இவங்க ஒரு கேங்ஸ்டர் கிட்ட வேலை பார்க்கறாங்க. அந்த கேங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் போட்டு தள்ளுறாங்களோ அவங்க பாடிய எந்த தடையுமே இல்லாம அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றது தான் நம்ம கிம் டாமோட வேலை. இவங்களோட முட்டை வண்டியில இவங்களுக்கு நல்ல இன்கம் வரலன்னு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்தோட பேரு இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். நம்ம டாமும் கிம்மும் வழக்கம் போல ஒரு நாள் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. அவன் பாஸ் போன் பண்ணி, டேய் எனக்கு ஒருத்தன் பணம் தரணும்டா, அவன் பணத்தையே தரமாடிக்கிறான், நீங்க ஒண்ணு பண்ணு, நான் சொல்ற இடத்துக்கு போய் அவன் பொண்ணை தூக்கிட்டு வந்துருங்கன்னு சொல்ல நம்ம டாமும் கிம்மும் போய் அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இவனுக்கு 2 பேருமே பாஸ் பொண்ணை தூக்கியாச்சு அப்படின்னு சொல்ல அந்த பாஸ் இந்த பொண்ணோட அப்பங்காரன் கிட்ட பேசினா. ஆனா இந்த பொண்ணோட அப்பங்காரன் என்னால இப்போதைக்கு இவ்வளவு தர முடியாது, என்னால இவ்வளவுதான் தர முடியும்னு அந்த பொண்ணை வச்சு பேரம் பேசிட்டு இருப்பான். இதனால கடுப்பான அந்த கேங்ஸ்டர் டாம பார்த்து, டேய் இந்த பொண்ணோட அப்பங்காரன் ஓவரா பேசுறான், அந்த பொண்ணை 2 நாளைக்கு நீங்களே வச்சுக்கோங்கடா, அவன் பணத்தை கொடுத்தா மட்டும் இந்த பொண்ணை விட்டா போதும் அப்படின்னு சொல்ல நம்ம டாமுக்கு என்ன பண்றதுனே தெரியல. டாம் போற வழியில அந்த பொண்ணை பார்த்து, ஏமா எங்களை பார்த்து நீ பயப்படாதமா, நாங்க வேற யாரும் கிடையாது, உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான், உங்க அப்பா ஒரு 4-5 நாள்ல வந்துருவாரு, அவர் வர வரைக்கும் இந்த அங்கிளோட வீட்டுல இருக்கியா அப்படின்னு கேட்க நம்ம டாமுமே கிம்ம பார்த்து, டேய் புரிஞ்சுக்கடா, என் வீட்டுல இவளை கூட்டிட்டு போனா என் பொண்டாட்டி என்ன ஒரு மாதிரி பாப்பா, உங்க வீட்டுல தான் யாரும் கிடையாதுல்ல, இவளை உங்க வீட்லயே வச்சுக்கூடா அப்படின்னு சொல்ல நம்ம கிம்மும் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பொண்ணை கூட்டிட்டு அப்படி சைக்கிள்ல அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். இப்பத்துல இருந்து இந்த குட்டி பொண்ணை நம்ம லில்லின்னு வச்சுக்குவோம். இந்த லில்லி பொண்ணு என்ன நினைச்சான்னு தெரியல, போகும்போது அப்படியே வண்டியில இருந்து குதிச்சு ஒரு பாட்டிமாவை பார்த்து என்னை காப்பாத்துங்கன்னு கேட்க இந்த பாட்டிமாக்கு தான் டெய்லியும் கிம்மு முட்டை கொடுப்பான். அந்த பொண்ணை பார்த்துமே உங்க அண்ணன் கூட சண்டை போடாம போமான்னு கிம்மு கூட அந்த பொண்ணை அனுப்பிச்சு வச்சிடறா. இப்ப நம்ம கிம் என்ன பண்றானா இவ எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு மூட்டையை கட்டுற மாதிரி கட்டி அவளை இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். கிம்மோட வீட்டுக்கு லில்லி போய் பாக்குறா. லில்லி பார்த்தவன பயந்து போயிட்டா. ஏன்னா அந்த வீடு அவ்வளவு கேவலமா இருக்கு. பத்தாதுக்கு அங்க ஏற்கனவே ஒரு பொண்ணை கிம் கடத்தி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம லில்லியுமே அந்த பொண்ணை பார்த்து, என்னையும் ஒன்ன மாதிரியே கடத்தி கொண்டு வந்துட்டாங்களா, நீ எப்படிமா இங்க வந்த அப்படின்னு கேட்க அந்த பொண்ணுமே, இது எங்க அண்ணன், என்னை யாரு கடத்திட்டு வரலன்னு அந்த பொண்ணு சொல்ல லில்லிக்கு ஒண்ணுமே புரியல. நைட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில பிரச்சனையில தீந்துருன்னு நம்ம கிம் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனோட பாஸ் என்ன சொல்றானா, டே அவன் இன்னைக்குமே பணத்தை தரலடா, ஒண்ணு பண்ணு, இன்னைக்கும் அந்த பொண்ணை கூடயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம கிம்முக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த பொண்ணை தனியா விட்டுட்டு போனோம்னா கண்டிப்பா வெளியே தப்பிச்சு போயிருவான்னு இவன் வேலை பார்க்கற இடத்துக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுறான். ஆனா அந்த இடத்துக்கு போனதான் தெரியுது நம்ம கிம்மும் டாமும் ஒரு கேங்ஸ்டர் கீழ வேலை பார்த்துட்டு இருப்பாங்களே அவனை அன்னைக்கு அடிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது இவன் ஒரு சின்ன ஆளுன்னு. இவனுக்கு மேல இருந்து ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் இவதை ஏமாத்திருப்பான் போல இருக்கு. அவனை தொங்க விட்டவன் அடி பிச்சை எடுத்து கொண்டாடுறாங்க. இப்ப அப்படி அந்த பாடிய இவங்க 2 பேரும் இந்த மாதிரி குழி தோண்டிட்டு இருக்கும்போது லில்லி என்ன நினைச்சான்னு தெரியல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. டாமும் கிம்மும் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் லில்லி இப்போ அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறா. இந்த லில்லியை பிடிச்சு வைக்க சொன்னதே கிம் டாமோட பழைய பாஸ் தான். இப்ப அவனே போய் சேர்ந்துட்டான். இந்த பொண்ணு எதுக்கு வச்சிருக்கணும்னு அம்முக்கு கிம்முக்கும் வேலை சொல்ற ஆள் கிட்ட போய், ஏன் சார் நம்ம பழைய பாஸ் தான் இறந்து போயிட்டாருல, இந்த பொண்ணு எதுக்கு நம்ம கூட வச்சிருக்கணும், இந்த பொண்ணை அவங்க அப்பாட்ட கொண்டு போய் விட்டுலாமா அப்படின்னு கேட்க அந்த ஆளுமே, ஏய் பணம் வராம எங்கேயும் அனுப்ப முடியாது, நான் சொல்ற வரைக்கும் அவளை உன் கூடயே வச்சுக்கோன்னு மறுபடியும் லில்லிய இவங்க தலையிலேயே கட்டிட்டு போக நம்ம கிம்முக்கு வேற வழி தெரியல, லில்லிய அவன் வீட்லயே வச்சுக்கிறான். இப்ப நம்ம கிம் அப்படியே வீட்டுக்கு வந்து அவன் துணியில துவச்சு போட்டுட்டு இருக்கான். நம்ம லில்லிக்கு கிம்மோட தங்கச்சிய ரொம்ப பிடிச்சு போயிரும் போல இருக்கு. அவளுக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு சரியா தெரியல. அதனால இப்போ எல்லா விஷயத்தையும் ப்ராப்பரா கிம்மோட தங்கச்சிக்கு லில்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. கிம் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா லில்லியும் கிம்மோட தங்கச்சியும் சேர்ந்து அவங்க வீட்டையே புது வீடு மாதிரி ஆக்கியிருப்பாங்க. நம்ம லில்லி எப்படி சாப்பிடுங்கிற விஷயத்த கூட கிம்மோட தங்கச்சிக்கு சொல்லி கொடுத்துருப்பா. இப்ப அப்படியே இவங்க 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம லில்லி இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல. கிம்மோட போனை பார்த்து அவன் போன் எடுத்துட்டோம்னா இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு அவன் போன் எடுக்க போறா. ஆனா கிம்முக்கு முழிப்பு தட்டிடுது. என்னமா அப்படின்னு கேட்க லில்லியுமே பாத்ரூம் வருதுன்னு சொல்லிடுறா. கிம்முமே கதவை திறந்து பாத்ரூம் போயிட்டு வான்னு சொல்ல இவளுக்கு இருட்டுனா கொஞ்சம் பயம் போல இருக்கு, நீங்களும் கூட வாங்கன்னு கூட்டிட்டு போறா. பாத்ரூம்குள்ள போனவன பயங்கர இருட்டா இருக்கு. நம்ம கிம்னால பேச முடியாதனால நம்ம கிம் அவ வர வரைக்கும் அப்படியே கை தட்டிட்டே நின்னுட்டு இருக்கான். அப்படியே நம்ம லில்லியும் கிம்மும் நல்லா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க.
நம்ம லில்லி கிம்மோட தங்கச்சிக்கு எப்படி துணி துவைக்கணும், எப்படி வீட்டை கிளீனா வச்சுக்கணுங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறா. கிம்னால இந்த பொண்ணு இங்கே வச்சிருக்க முடியாது. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பாவை மிரட்டி பணம் கேட்கற மாதிரியே இவங்க அப்பாவை மிரட்டுறதுக்காகவே இவ கைப்படவே ஒரு லெட்டர் எழுத வைக்கிறாங்க. ஆனா அதுக்குமே லில்லியோட அப்பா மசியல. லில்லி என்ன சொல்றானா, எங்க அப்பாக்கு என் தம்பி தான் முக்கியம், என்னால கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல, டாம் ஒரு நாள் கிம்மோட வீட்டுக்கு ஒரு கேமரா எடுத்துட்டு வருவான். அந்த கேமராவை எடுத்துட்டு வந்து லில்லிய சோகமா ஒரு போட்டோ பிடிச்சு லில்லியோட அப்பாக்கு நீ மட்டும் பணத்தை தரலினா உன் பொண்ணை கொன்றுவன்னு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. ஆனா அந்த லெட்டரை பார்த்து லில்லியோட அப்பா பணத்தை கொடுத்துறேன்னு ஒத்துக்க நம்ம டாம் இந்த விஷயத்த கிம் கிட்ட சொல்றான். டே, அந்த பொண்ணோட அப்பங்காரன் பணம் கொடுக்க ஒத்துக்கிட்டான், நாளைக்கு நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். சொல்ல முடியாது, நான் பணத்தை வாங்கும்போது போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா நம்ம பாஸ் லில்லிய கொண்டு போய் ஒரு இடத்துல விட சொல்லியிருக்காரு, அந்த இடத்துல போய் விட்டுரு. 12 மணிக்கு மேல ஒரு 4-5 வாட்டிக்கு மேல நீ போன் பண்ணி நான் எடுக்கலினா அந்த பொண்ணை கொண்டு போய் பாஸ் சொன்ன இடத்துல விட்டுரு அப்படின்னு சொல்ல, இப்ப டாமுமே பணத்தை வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போறான். ப்ளூ கேப் கொண்டு வரவன் பணத்தை கொண்டு வருவான்னு போட்டிருக்கும். இப்போ ஒரு ப்ளூ கேப் போட்டவன் அந்த பணத்தை அங்க வச்சுட்டு போயிடுறான். பணத்தை எடுக்க டாம் போறான். ஆனா நம்ம டாம் என்ன நினைச்சான்னு தெரியல, அவனை சுத்தி நிறைய போலீஸ் இருக்கிற மாதிரி அவனுக்கா தோண ஆரம்பிக்குது. சுத்தி இருக்கிறது போலீஸா இல்ல பப்ளிக்கான்னு தெரியாம இவன் பாட்டுக்கு வேக வேகமா ஓடிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு வேக வேகமா நடந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல கால் தடிக்கி ஒரு படிக்கட்டுல விழுந்து இவன் இறந்தே போயிட்டான். இப்ப அப்படியே நம்ம கிம்ம காட்டினா நம்ம கிம் பயங்கர போன் அடிச்சிட்டு இருக்கான். ஆனா டாம் எடுக்கவே இல்ல. நம்ம கிம்முக்கு புரிஞ்சு போச்சு நம்ம பாஸ் மாட்டிக்கிட்டாரு. இதுக்கு மேல லில்லி இங்க வைக்க கூடாதுன்னு லில்லிக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த இடத்துக்கு போகும்போது கூட லில்லி கிம்ம பார்த்து எங்க போற அப்படின்னு கேட்க, அவனுமே உங்க அப்பாவை பார்க்க தான் போறேன்னு சொல்றா. லில்லி இதை நம்பிட்டு சந்தோஷமா கூட வந்துட்டு இருக்கா. ஆனா இப்ப நம்ம கிம் அந்த இடத்துக்கு போய் பார்த்தாதான் தெரியுது, அந்த இடத்துல ஏற்கனவே நிறைய குழந்தை இருக்கு. வந்துட்டு போறது சாதாரணமான இடம் இல்ல, இவங்க ஒரு குழந்தை கடத்துற குரூப். நம்ம லில்லிக்கு உங்க அப்பா வருவாருமா, இந்த ஜூஸை ஃபர்ஸ்ட் குடின்னு மயக்க மருந்து கலந்த ஒரு ஜூஸ் குடிக்க வச்சிடறாங்க. நம்ம கிம்முமே இப்ப அப்படி வீட்டுக்கு போயிடறான். கிம் வீட்டுக்கு போன உடனே கிம்மோட தங்கச்சி லில்லி எங்க அப்படின்னு கேட்க, நம்ம கிம்னால கில்ட் தாங்க முடியல. இப்போ ஸ்ட்ரைட்டா கோட்டெல்லாம் போட்டுட்டு லில்லியை கொண்டு போய் எங்க விட்டானோ அந்த இடத்துல போய் லில்லியை காப்பாத்தலான்னு பாக்குறான். பார்த்தா குழந்தைய விக்கிறதுக்காக அந்த குழந்தைகளை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம கிம் ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை கிண்டெல்லாம் போட்டு நம்ம லில்லிய கஷ்டப்பட்டு காப்பாத்திடுறான். ஆனா லில்லிக்கு கிம் மேல சரியான கோவம், என்னை ஏமாத்திட்டேன்னு பயங்கரமான போட்டு அடிச்சிட்டு இருக்கா. ஆனா லில்லிக்கு மயக்க மருந்து கலந்து ஜூஸ் குடிச்சதுனால பயங்கரமான ப்ராப்ளம் இருக்கும். அவளை கொண்டு வந்து இப்ப அப்படியே வீட்டுல விட்டுட்டு அவளுக்காக மெடிக்கல்ல போய் மருந்து வாங்கலான்னு போறான். ஆனா இப்ப கிம்மோட தங்கச்சி லில்லிய பார்த்து, அக்கா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நீங்களும் நானும் சேர்ந்து எதை விளையாடலாமா அப்படின்னு கேட்க, லில்லியுமே விளையாடலாம் ஆனா இங்க இடம் இல்லையப்பா அப்படின்னு கேட்க, கிம்மோட தங்கச்சி நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்றா. இது ஒரு நல்ல சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு லில்லி என்ன பண்றானா, ஒளிஞ்ச விளையாட்டு விளையாடலான்னு கிம்மோட தங்கச்சிய என்ன சொல்லிட்டு இவ அப்படியே தப்பிச்சு போக பாக்குறா. ஒரு இடத்துல ஒரு அங்கிளை பாக்குறா. அந்த அங்கிளை பார்த்து, அங்கிள் அங்கிள் போலீஸுக்கு இருந்தா கால் பண்ணுங்களேன், என்ன ஒருத்த கடத்தி வச்சிருக்கா அப்படின்னு லில்லி சொல்ல, அந்த ஆளு ஏமா கவலைப்படுற, நானே போலீஸ்காரன் தான், இருமா நானே உன் பிரச்சனையில தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, லில்லிக்கு பயமாயி போச்சு. இவனும் கடத்திடுவானோன்னு அந்த ஆளை அடிச்சுட்டு அப்படியே ஓடி வந்துடுறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா லில்லி இல்லைங்கிற விஷயத்தை தெரிஞ்சு லில்லியை தேடி இப்ப அப்படியே வந்துட்டு இருக்கான். ஒரு வழியா லில்லியும் கண்டுபிடிச்சிடறான். லில்லி ஒரு போலீஸ்காரனா பார்த்திருப்பான் பாத்தீங்களா, அவன் ஒரிஜினல் போலீஸ். அவன் கொலிக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை இருக்கு, அந்த பொண்ணை போய் காப்பாத்து அப்படின்னு சொல்ல, அந்த போலீஸ் ஸ்ட்ரைட்டா கிம்மோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம கிம் போலீஸ் வரத பார்த்தோன்னே லில்லிய பாத்ரூம்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பாங்க. போலீஸுமே பாத்ரூம்குள்ள யாரு இருக்கான்னு பிரச்சனை பண்ண, போலீஸுக்கு இவனுக்கும் ஒரு தள்ளுமுள்ள ஆகுது. அந்த தள்ளுமுள்ள அந்த போலீஸ் மேல ஏணி விழுந்து அவங்க அப்படியே செத்துறாங்க. இப்ப நம்ம லில்லியும் கிம் என்ன பண்றாங்கன்னா அந்த போலீஸ்காரங்களை அப்படியே புதைச்சிடுறாங்க. ஆனா இதுக்கப்புறமா தான் நம்ம கிம்முக்கு ஒரு விஷயம் தெரியுது. இவ படிச்ச ஸ்கூல் டீச்சரோட நம்பர் அவங்க கிளாஸ் ஒர்க் நோட்ல இருக்கும். அவங்களுக்கு போன் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லி இருப்பான். இப்ப அப்படியே லில்லிய கூப்பிட்டு அவங்க டீச்சர் கிட்ட விடுறதுக்காக நம்ம கிம் போயிட்டு இருக்கான். நம்ம கிம் கொண்டு போய் அந்த பொண்ணை அந்த டீச்சர் கிட்ட போய் விட்டுருவா. டீச்சர் லில்லிய பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷப்படுவாங்க. லில்லி அவங்க டீச்சர் காதுல இவன் தான் என்ன கடத்தினான்னு சொல்ல, அவங்க இப்ப அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது தெரிஞ்ச உடனே கிம் அப்படியே பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம லில்லி சொல்றத அவங்க டீச்சர் சரியா கேட்டிருக்க மாட்டாங்க. இவனுக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம கிம்ம அங்கிருந்து துரத்தி விட்டுருப்பாங்க. நம்ம கிம்முமே லில்லிய பிரிஞ்ச சோகத்துல ரொம்ப சோகமா அப்படியே ஓடிட்டு இருக்கான். இங்கே இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். பாய்.